நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நிலைமையில இந்த பூமி இருக்கும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்துட்டு அவராச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு 400 வருஷம் சொன்னார். 400 வருஷத்துல ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவாங்கன்னு. நம்ம இப்போ 6வது எக்ஸ்டிங்க்ஷன் நோக்கி தான் நகர்ந்தோம். முற்றழிவை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்ன்ட்டு. அம் டோன்ட் லுக் அப்னு ஒரு படம். டிகாப்ரியோ நடித்த ஒரு படம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அதாவது அந்த படம் என்னன்னா இதே மாதிரி தான். பூமியை நோக்கி ஒரு விண்கல் வருது. அது மோதிச்சுன்னா பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். அதனால் அதை வந்து அது தடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு விஞ்ஞானி அமெரிக்க அதிபர்கிட்ட போய் சொல்வார். அமெரிக்க அதிபர் அதை வச்சு என்ன அரசியல் வேலை செய்கிறாருன்னு தான் அந்த படம். மனிதர்களை அவருக்கு காப்பாற்றுக்கு நடவடிக்கை மேற்கொள்கிறாரா இல்லையா, கடைசியில் பூமியை அழிய விட்டுட்டு ஒரு சின்ன குரூப் மட்டும் தப்பி பிழைச்சி வேற ஒரு கிரகத்துக்கு வந்து போவாங்க. அப்படிதான் அந்த வந்து படம் முடியும். இறுதியில் பூமி அழிஞ்சு போயிடும். அவ்வளவு நெகட்டிவாக நான் வந்து போக விரும்பல. ஆனால் என்னென்னா எந்த ஒரு கிரைசிஸாக இருந்தாலும் தற்போதைய நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புங்கிறது 1% மக்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த 1% மக்கள் தான் 60% வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த 60% கார்பன் எமிஷனுக்கும் அவங்க தான் காரணமாக இருக்காங்க. ஆக்ஸ்ஃபோமுடைய லேட்டஸ்ட் ஆய்வறிக்கை இப்போ வந்து வந்துருச்சு. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லெபார்ட்டரி அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை இருக்காங்க. அவங்களுமே வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1% மக்கள் ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய இருத்தியலுக்கே கேள்விக்குள்ளாகிறாங்க. அப்போ பிரச்சனை வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்போ இது அரசியல் தீர்வை நாம் காணல, இப்போ எக்ஸிஸ்டிங்காக இப்போ எடுக்கக்கூடிய இதே ப்ரொடக்ஷன்ஸை கன்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கன்னா 100-150 வருடங்களில் பூமி நிச்சயமாக வேற ஒரு நிலைமை இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பயோஸ்பியர் நிச்சயமாக இருக்காது.